ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு சேலஞ்ச் பண்ணேன். 100 நாளைக்கு டெய்லியும் 10 கிலோமீட்டர் ஓடுற மாதிரியான ஒரு சேலஞ்ச். ஸோ கிட்டத்தட்ட 100 நாளைக்கு ஒரு 1000 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். நான் க்ளோஸ் டு 1200 கிலோமீட்டர் ஓடணும்னு நினைக்கிறேன் விடாமல். 2 ரீசன்ஸ் எதனால் என்னால் அந்த அந்த 100 நாளை வந்து என்னால் முடிக்க முடிஞ்சுன்னு எனக்கு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் என்றைக்குமே எக்ஸாஸ்டே ஆகலை. டே 1லேருந்து டே 100 வரைக்குமே நான் ஈஸியாக ஓடுனதுனால தான் என்னால் 100 நாள் ஓடவே முடிஞ்சுது. என்றைக்குமே மூச்சு வாங்க 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 அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்கும்போது ஐயோயோ ஆளை விடுறா சாமி அப்படின்னு நான் ஓடவே இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். அந்த மாதிரி ஓடுற மாதிரி இருந்திருந்தா எனக்கு ரன்னிங்கே பிடிச்சிருக்காது. ரன்னிங்கை நான் கண்டினியூவே பண்ணியிருக்க மாட்டேன். அந்த சேலஞ்சையும் நான் வந்து முடிச்சிருக்க முடியாது. அதுதான் ஃபஸ்ட்டு ரீசன். இதை தான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். ரன்னிங் ஓடும்போது ரன்னிங்கை பிடிக்கலன்னா உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. தயவு செய்து அதை நாம வச்சுக்கோங்க. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக ஓடுறீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு வந்து அது ஈஸியாக ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகிற பேஸ்லேயே ஓடுங்க. ரேஸுக்கு ட்ரைனிங் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக ஓடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் என்ன அப்படின்னா, அந்த டைமில் நான் 7 மணி நேரம் மினிமம் தூங்கிடுவேன். 8 மணி நேரம் நிறையா நாள் தூங்கியிருக்கேன். இது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். உங்களோட மசில்ஸ் ரெக்கவர் ஆகணும்னா சாப்பாடு, தூக்கம். தூக்கத்தை ஃபஸ்ட்டு சொல்லுவேன், அப்புறம் சாப்பாடை சொல்லுவேன். தூக்கம் ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு இந்த 100 டே சேலஞ்சில். நெக்ஸ்ட்டு சாப்பாடு நல்லா ஹை ப்ரோட்டீன் ரிச் அண்ட் தென் ஃபைபர், நிறையா லிக்விட் ஐட்டம் நிறையா சாப்பிட்டேன். இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு இந்த 100 டேஸ்க்கு. தேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். டூ whenever I get a time I'll try to do strength training. ரொம்ப ஹெவியராலாம் தூக்க மாட்டேன், பட் நான் யூஸ்வலாக எடுத்துகிட்டு இருக்க அந்த வெயிட்டையே நான் மெயின்டைன் பண்ணுவேன். இப்போ அதனால நான் வீக்லி 2 to 3 times ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஐ திங்க் இந்த 3 பாயிண்ட் தான் ரீசன் நான் எதனால் 100 கிலோமீட்டர் முடிக்க முடிஞ்சதுன்ட்டு. நீங்கள் லாங் சஸ்டைனபிள் ரன்னராக இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறீங்க, இந்த இடத்துல வலிக்குது, முட்டியில இங்கே வலிக்குது, அந்த ஹிப் வலிக்குதுன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். நீங்கள் வந்து சடனாக ரன் பண்ண போறீங்க, லாங் ரன்லாம் போறீங்க, ஒரு 10 கிலோமீட்டர் தான் ஓட்டிட்டு இருக்கேன், திடீர்னு 16 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்கன்னா கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும். ஸ்ட்ரென்த் இருக்காது. அப்போ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி இந்த மசில்ஸ் அண்ட் போன்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்குங்க. இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ட்வைஸ் பண்ணுங்க. ஸோ 1 டே வந்து லோவர் பாடி, அதர் டே வந்து அப்பர் பாடி, 3rd டே அப்பர் பாடி கம் மொபிலிட்டி உங்களோட லோவர் பாடிக்கு பண்ணிக்கோங்க. இதுல இருந்து நீங்க அப்படியே க்ரோ பண்ணிக்கலாம். நீங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிட்டு கொஞ்ச நாள் விட்டு பாருங்க, அப்பதான் அதோட ரியல் பெனிஃபிட் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்ப நான் பண்றது இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸ் தான். எனக்கு பேக் இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் என்னால புஷ் பண்ண முடியல. அதனால ஐ அம் இன் ரெஸ்ட் ரைட் நவ். எனக்கு நிறைய ஷூஸ் இருக்கு, அதை ரிவ்யூ பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஆஃபீஸ் வேலை. அதனால என்னால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. பட் இப்போ நான் வருத்தப்படுறேன். இப்போ எனக்கு வந்து நிறையா பெயின்லாம் வருது, நிறையா கிராம்ப்லாம் நடக்குது. அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி எனக்கு நடந்ததே இல்லை. 100 கிலோமீட்டர் வாரத்துக்கு 100 கிலோமீட்டர் ஓடும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் ஆனதில்லை. இப்போ வந்து வாரத்துக்கு 40-50 கிலோமீட்டர் தான் ஓடுறேன். அதுக்கே எனக்கு நிறையா ப்ராப்ளம் வருது. அதுக்கு மிக முக்கிய காரணம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான். அதனால ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை மிஸ் பண்ணாதீங்க. ஹாப்பி ரன்னிங், சேஃபாக ரன் பண்ணுங்க. லவ் யூ ஆல், பீஸ்.